வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நிலவின் ஒளியில் இரவு உணவை முடித்து வெகுநேரம் கதை பேசியபடி அமர்ந்திருந்த தினேஷ் இனியா உறங்க செல்ல, உறங்கி இருந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு நடந்தனர் நரேந்திரனும் மதுஸ்ரீயும். தனித்திருந்த மதுச்சந்திரனும் மனோகரணியும் தங்களுக்கு விருப்பமான தாமரை குளத்தின் படிக்கட்டில் சென்று அமர்ந்தனர். டயர்டா இல்லையா சந்தர்? ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணியிருக்கீங்களே. இல்லடா. கணவனின் தோளில் வாகாக சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் மனோகரணி. சந்தர், மது பசங்க எல்லாரும் ஊட்டியில வந்து படிக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன் ஹனி. சத்தியனால கண்ணனை பார்க்காம இருக்க முடியாது. அத்தை பாலாவையும் சாருவையும் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. தினமும் தீபனை விட்டுட்டு இருக்க மாட்டா. மது வருத்தப்படுவாளா? இல்லடா, அவ புரிஞ்சுக்குவா. பூர்ணா அவ பொண்ண ஊட்டிக்கு அனுப்புறதுக்கு விசாரிச்சிருக்கா. உடனே மேடமுக்கு இப்படி ஒரு ஆசை வந்துடுச்சு. பூர்ணா எங்கிட்டையும் சொன்னாங்க சந்தர். விமல் எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவு, ஹாஸ்டல்ல சேர்த்துடலாம்னு சொல்றாருன்னு சொன்னாங்க. நம்ம மது அங்க இருக்கிறதுனால அப்பப்ப போய் பார்த்துக்குவா, நான் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னாங்க. பூர்ணா எவ்வளவு மாறிட்டா இல்ல? ரொம்ப பொறுப்பா பேசுறா. என்னால நம்பவே முடியல. எல்லாம் காலமும் அது சொல்லி கொடுக்கிற பாடமும் தான் சந்தர். உண்மைதான் தனி. உங்களுக்கு பூர்ணா மேல இருந்த கோபம் வெறுப்பெல்லாம் முழுசா போயிடுச்சுல சந்தர்? நான் அதையெல்லாம் மறந்துட்டேன் ஹனி. மௌனமாய் பல நிமிடங்கள் கடந்தன. யோசிச்சு பார்த்தா பூர்ணா பண்ண குழப்பமெல்லாம் நல்லதுக்குத்தான்னு தோணுது சந்தர். என்னடா சொல்ற? என் பொட்டிக்கை காலி பண்ணிட்டு வந்தப்ப யாருடைய ஆறுதலையும் தேறுதலையும் விரும்பாத நான் உங்களை பார்த்ததும் அழுத. அன்று மனோ என் தோள் சாய்ந்து அழுததும், நான் பரவசப்பட்டு நின்றதும் பாலையில் நடந்தவனுக்கு கிடைத்த மழைச்சாரல் என்றா? நான் உங்களை நெருங்கி வர எத்தனை நாள் ஆகி இருக்குமோ, அந்த சம்பவம் எனக்கு உங்க மேல ஒரு சொந்தத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்வேன் சந்தர். அப்புறம் பூர்ணா அவங்க பேச்சால பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி எனக்காக கண்ணீர் சிந்தர கணவனை எனக்கு அடையாளம் காட்டினாங்க. ரேகா பேச்சை எடுத்து இன்னொரு பெண்ணோட நிழலை கூட பார்க்க விரும்பாத உத்தம காதலன் என் சந்தர்னு எனக்கு புரிய வச்சாங்க. மதுச்சந்திரன் ஒரு முறை கடந்த காலத்தை திரும்பி பார்த்தான். பூர்ணா பண்ண ஒவ்வொன்னும் உன்னை என்கிட்ட நெருங்கி வர வச்ச மாதிரி அவளோட நாடகத்தால தான் நீ என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஹனி. பூர்ணா அந்த பெண்ணை வச்சு நாடகம் ஆடினதுக்கும் உங்களை பத்தி கண்டபடி கதை சொன்னதுக்கும் கூட நான் தான் காரணம் சந்தர். ஹனி, என்னுடைய கடந்த காலம் அதுதான் காரணம் சந்தர். அந்த ஆள் மாதிரி உங்களை நினைச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை வெறுத்துடுவேன்னு நினைச்சிருப்பாங்க சந்தர். மௌனமாய் அவள் கூற்றை ஆமோதித்தான் மதுச்சந்திரன். பூர்ணாவை பற்றி பேசியது போதும் என பேச்சை மாற்றிய இருவரும் சிறிது நேரத்திற்கு பிறகு உறங்க சென்றனர். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மனோகரணி அருகில் கேட்ட சத்தத்தில் சிரமப்பட்டு இமைகளை பிரித்தாள். மதுச்சந்திரன் தான். ஹனி, அடிக்காத, விடு. ஹனி, வேண்டாம் ஹனி என்று ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான். சந்தர், சந்தர், கண்ணை திறந்து பாருங்க சந்தர். மனோகரணி அவன் தோளை பிடித்து உலுக்கியதில் திடுக்கிட்டு கண் விழித்தான் மதுச்சந்திரன். என்னம்மா, ஏதாவது கெட்ட கனவா? ஹனி, எனக்கு உன்ன. அவளை தாவி அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். நான் நல்லா இருக்கேன் சந்தர். மதுச்சந்திரனின் மனதை வாட்டிய நினைவுகள் கலைய சில நிமிடங்கள் பிடித்தன. ஹனி, நான் அந்த வீட்டு ஞாபகத்துல சாரிடா. நீங்க எனக்கு கொடுத்த இனிமையான தருணங்கள்ல என் வாழ்க்கையோட கசப்பு சுவடே இல்லாம மறைஞ்சு போயிடுச்சு சந்தர். நீங்களும் நினைக்காதீங்க. மெல்ல முதுகை நீவி கொடுத்தாள் மனோகரணி. மதுச்சந்திரனும் மெல்ல அமைதியுற்றான். நினைக்க மாட்ட ஹனி, இனி நினைக்க மாட்ட. நீ உன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னப்ப உன் மனச மாத்தி கூப்பிட்டு போகணும்னு நினைச்ச. ஆனா வீட்டை பத்தி பேசுறது உன்னை கஷ்டப்படுத்திடுமோன்னு சொன்னப்ப நான் யோசிச்ச. நீ நம்ம மதுகிட்ட தானே இருக்க போகுதுன்னு சமாதானப்படுத்தின.
நீ திடீர்னு ஊருக்கு போகலாம்னு சொன்னப்போ நான் பயந்த ஹனி. அங்க உன் முகத்தையே பார்த்துட்டு இருந்த, நீ அத்தையே பார்த்துட்டு இருந்த, சந்தோஷமா இருந்த, எனக்கும் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா திடீர்னு தூக்கத்துல கத்தி மிரட்டிடுவனோன்னு என் பட்டு பயந்து போயிடுச்சு. என்னை தூங்க விடாம கதை பேசி தூங்க வச்சுட்டு தூங்கின. என் பட்டு வீட்டை நினைச்சு நினைச்சு அந்த வீட்டுல என்ன நினைச்சு பார்த்து பயந்துடுச்சு. வீட்டில் காலடி எடுத்து வைத்ததும் தன் உடலில் ஓடிய நடுக்கத்தை நினைத்து பார்த்தான் மதுச்சந்திரன். இப்போதும் அவன் உடலில் ஓர் நடுக்கம் ஓடி மறைந்தது. காதலியின் துன்பக் கதை இன்றளவும் அவனை துன்புறுத்தி வருகிறது. மதுச்சந்திரனின் காதல் உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இன்னும் பல காலம் சென்றாலே காதலன் நெஞ்சம் அமைதி கொள்ளும். என்ன மறக்க சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களா சந்தர்? நான் உங்ககிட்ட சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்லடா, நம்ம காதல்ல கால ஓட்டத்துல அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி மறைஞ்சு போயிடும். நீ கவலைப்படாத ஹனி. மனைவியை சமாதானம் செய்து தன்னோடு அணைத்து கொண்டு உறக்கத்தை தொடர்ந்தான் மதுச்சந்திரன். அவினாசி சாலை ஜேஆர்ஜி பள்ளியின் எதிரில் இருந்த எஸ்ஆர் காம்ப்ளெக்ஸ் மேல் தளத்தில் ஃபேஷன் எம்போரியம் விரிவுபடுத்தப்பட்டு புடவைகளுக்கென தனி பிரிவு உருவாகி இருந்தது. கீழ்த்தளத்தில் தையல் பயிற்சி நிலையமும் எம்ப்ராய்டரி பயிற்சி நிலையமும் அமைந்திருந்தன. மனோகரணி, இனியா, மோகனா, அகிலா, அம்பிகா என 5 கூட்டணியில் தொய்வின்றி தொழில் வெற்றி நடை போட்டது. இதுவரை 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தையல் பயின்று சுய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி கண்டுள்ளனர். இன்னும் ஒரு வாரத்தில் வரவிருக்கும் ஃபேஷன் எம்போரியத்தின் ஆண்டு விழாவை எண்ணி உற்சாகத்துடன் நடை போட்டு கொண்டிருந்தனர் அனைவரும். மனோக்கா, கோமதி மேடம் செக் கொடுத்துருக்காங்க. அம்பிகா அக்கா கிட்ட கொடுத்துட்டுமா? கொடுத்துடு மோகி. என்னக்கா எழுதுறீங்க? நீங்களும் அண்ணா மாதிரி கவிதை ஏதாவது எழுதுறீங்களா? நம்ம அகி பையன் சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்னு கவலைப்பட்டா, அதான் 4 ரெசிபி எழுதி கொடுப்போம்னு எழுதிட்டு இருக்க மோகி. எனக்குக்கா? நீ ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்கா. மோகி, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. அக்கா, புடவை விளம்பரத்துல வர பொண்ணு மாதிரியே இருக்கீங்கக்கா. மோகி எப்பவுமே சரியாத்தான் சொல்லுவா. நான் மாடர்னிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற மனோ? உன் புகுந்த வீட்டுல உனக்கு ஓவரா செல்லம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இனியா. கரெக்ட் டார்லிங். இந்த புடவை எப்படி இருக்கு? நம்ம ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டட்டுமா? நல்லா இருக்கு, கட்டிக்கோ. மோகி, அக்காவுக்கு சூப்பரா ஒரு பிளவுஸ் டிசைன் சொல்லு பார்க்கலாம். மனோக்கா. டிசைனர் பிளவுஸ் பகுதியில் இருந்து வந்தாள் அகிலா. வா அகி, இந்த 2 பிளவுஸையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் முடிச்சிட்றேங்க்கா. வீட்டுக்கு போய் வேலை பார்க்காதேன்னு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கா அகி. இன்னைக்கு நேரத்திலேயே கிளம்பலாம்னு இருக்கங்க்கா. அதான்க்கா. பரவாயில்ல, நாளைக்கு வந்து செய். சரி, கிளம்பு. சுதா வந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்லி இருக்காருக்கா. பணம் எதுவும் வேணுமா? வேண்டாம்க்கா, கோயிலுக்கு தான் போறோம். என் மாமியார் ஏதோ வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. சரி, உனக்கு ரெசிபி எழுதி வைக்கிறேன், நாளைக்கு வாங்கிக்கோ. எங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாகி. சரி மோகி. தன்னிடம் பணிபுரியும் சுதாகருக்கும் அகிலாவிற்கும் இரு வீட்டிலும் பேசி திருமண பந்தத்தில் இணைத்துள்ளனர் மதுச்சந்திரன் குடும்பத்தினர். அவர்களும் மகிழ்வுடன் வாழ்ந்து வருகின்றனர். மனோகரணி கை பேசி பாடி அழைக்க கேலி சிரிப்புடன் பார்த்தனர் இனியாவும் மோகனாவும். கண்ணம்மாவை கண்ணன் அழைக்கிறார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. இனியா, 2 பேரும் அடி வாங்க போறீங்க. வெட்கப்பட்டே கோபப்பட உன் மனோ அக்காவால மட்டும்தான் முடியும் மோகி. உங்க 2 பேர்கிட்டையும் என்னால பேச முடியாது. நான் கிளம்புறேன். பை. பை பை மனோக்கா. வாடாத புன்னகையுடனும் வேக நடையுடனும் செல்லும் மனோகரணியை நிறைவுடன் பார்த்திருந்தனர் இனியாவும் மோகனாவும். காரை செலுத்திய மனோகரணி முகத்தில் மகிழ்ச்சி கொப்புளித்தது. காரில் ஒலித்த மென்மையான காதல் பாடலை ரசித்தபடியே சென்றவள் தங்கள் லவ் ஹோம் முன் காரை நிறுத்தினாள். தன்னலமில்லா தாமரையாளின் வாழ்வு தன்னிகரில்லா மதுச்சந்திரனின் காதலில் நாளும் தித்திக்கும் தேனானது. ஆதவன் ஓய்வெடுக்க சென்றிருந்த வேளையில் மழை மேகங்கள் தங்கள் பவனியை தொடங்கிய பூமி பந்தை நனைக்க முற்பட்டன. மழையை வரவேற்று தலையசைத்த பச்சை மரங்களால் காற்றில் குளிர் பரவியது. வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தியதோடு சந்தர் சந்தர் என்று அழைக்கவும் செய்தாள் மனோகரணி.
கதவை திறந்த மதுச்சந்திரன், சாரி சாரிடா, வேலையில மூழ்கிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சந்தர் என்றாள் உள்ளே சென்றபடி. சமையல் சந்தேகங்கள் பகுதிக்கு நிறைய மெயில் வந்திருக்கு. நீ வர்றதுக்குள்ள முடிச்சிடலாம்னு பார்த்துட்டு இருந்த ஹனி. அப்புறம் என்ன மட்டும்தான் பார்க்கணும் சொல்லிவிட்டு ஓடியவளை பின் தொடர்ந்தது அவன் சிரிப்பு. நெடுநேரம் கழித்து வந்த மனோகரணி மெல்லடி எடுத்து வைத்து மதுச்சந்திரன் அமர்ந்திருந்த சோஃபாவை நெருங்கி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். வேலை முடிஞ்சதா சந்தர்? நீ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு இங்கென்ன வேலை? சுற்றி வந்து கணவன் மடியில் அமர்ந்தாள் மனோகரணி. இங்க என கன்னத்தை காட்டியவனின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். எனக்கு 3 சந்தேகம் இருக்கு, தீர்த்து வைப்பீங்களா? சொல்லுங்க, என்ன சந்தேகம்? வருஷம் ஏற ஏற எல்லாருக்கும் வயசு ஏறும், உங்களுக்கு மட்டும் எப்படி இறங்குது சந்தர்? காலேஜ் பையன் மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு மறக்காம சுத்தி போடணும் உங்களுக்கு. அவள் மூக்கோடு மூக்குரசி மெல்ல சிரித்தான் மதுச்சந்திரன். இந்த தங்க தாமரையோட காதல் பார்வை என் மேல இருக்கிறதுனாலேயோ? மதுச்சந்திரன் விரல்கள் மெல்ல மெல்ல அவள் முக வடிவை அளந்ததில் அவள் விழிகள் மூடின. மூடிய இமைகள் மீது முத்தமிட்ட மதுச்சந்திரன் இதழ்கள் அவள் கன்னத்தில் பதிந்து இதழ்களை தொட்டு கழுத்தில் படிந்தன. உன் அழகுதான் நாளுக்கு நாள் கூடி உன் சந்தரை பைத்தியமாக்கிட்டு இருக்கு ஹனி. அவள் நெஞ்சில் தலை சாய்த்தான். அடுத்த சந்தேகம் என்ன ஹனி? எப்படி சந்தர் இவ்வளவு வருஷமாகியும் கொஞ்சம் கூட குறையாம இன்னும் அதே காதலோட இருக்கீங்க? இருக்கீங்க இல்ல, இருக்கோம்னு கேட்கணும். சரி, எப்படி அப்படியே இருக்கோம்? கல்யாணத்தப்ப நீ பாதி நான் பாதிங்கிற தித்திப்போட தொடங்குற காதல் நதி கெஞ்ச காலம் போனதும் நீ வேறோ நான் வேறோ ஓருயிர் தானேன்னு காதல் கடல்ல சங்கமிக்குது. காதல் அலை ஓயாது, காதலும் தீராது. சபாஷ் கவிஞரே, பரிசு எங்கே? அவன் இதழ் மீது பரிசொன்று தந்தாள் மனோகரணி. இடி முழக்கமிட்டு இணைந்த இதழ்களை பிரித்தது. விலகி எழுந்தவளின் புடவை முந்தானையை பற்றி நிறுத்தினான் மதுச்சந்திரன். கடைசி சந்தேகம் என்ன ஹனி? நீங்க என் மேல காட்டுற அன்பை நான் உங்க மேல காட்டுறேனா சந்தர்? உங்க அளவுக்கு நான் உங்களை நேசிக்கலையோன்னு எனக்கு அப்பப்ப தோணுது சந்தர். அசடு என அவள் கை பற்றி தன் மடியில் அமர்த்தி கொண்டான் மதுச்சந்திரன். உன் காதலை நான் ஒவ்வொரு நொடியும் உணர்கிறேன் ஹனி. உன்னோட ஒவ்வொரு செயலும் என் மேல இருக்கிற காதலை சொல்லும். இந்த கண்கள்ல நான் பார்க்கிற காதல் எனக்குத்தான் தெரியும் ஹனி. எதுக்கு இந்த வீண் சந்தேகம்? நீ என் மேல அளவில்லாத காதலை காட்டுற, இதுதான் உண்மை. நிஜமாவா? நிஜமாத்தா ஹனி? தேங்க்ஸ் சந்தர். விடுங்க, லைட் போடலாம், இருட்டாயிடுச்சு. அவ்வளவு பெரிய இடிக்கு அப்புறம் கரண்ட் இருக்காது ஹனி. இருங்க பாக்குறேன். சொன்னா கேளுடா. யூபிஎஸ் நான் நிறைய மெழுகுவத்தி வாங்கி வச்சிருக்க ஹனி. திருடா. மெழுகுவத்தியின் மிதமான ஒளியில் மனைவியின் மடி சாய்ந்து கதை பேசுவது மதுச்சந்திரனுக்கு பிடித்தமான ஒன்று. அன்றும் மெழுகுவத்திகளை ஏற்றி வைத்து அழகிய உலகத்தை சிருஷ்டித்தான் மதுச்சந்திரன். ஜன்னல் அருகில் இருக்கை ஒன்றில் மனைவியை மடி தாங்கி மழை தூறல்களை ரசித்தபடியே அவள் காதோரம் பல கவிதைகள் படித்தான். நேரம் செல்ல செல்ல மனோகரணிக்கு குழந்தைகள் ஞாபகம் வந்தது. பாலாவும் சாருவும் நம்மளை தேடுவாங்களா சந்தர்? அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் சமத்தா இருக்கணும்னு என் பொண்ணுகளுக்கு தெரியும் ஹனி. நீங்க அவங்க கிட்ட நல்லா கதை சொல்லி வச்சிருக்கீங்க. அதை விட அவங்க அம்மாவையும் அப்பாவையும் எப்பவும் தேட மாட்டாங்க ஹனி. அவங்க அம்மாவைத்தான் தேடுவாங்க. அம்மாவை இவ்வளவு சந்தோஷமா பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல சந்தர். ஏன் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் இவ்வளவு சந்தோஷமா வாழ்வேன் எல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்லை சந்தர். அதுவும் என் அம்மா பக்கத்திலேயே இருப்பேன்னு. நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அத்தை விட்டுடுவாங்களா? விடமாட்டாங்க. போராடி பார்த்துட்டு கடைசியில என் பேச்ச கேட்டிருப்பாங்க. உண்மைதாக நீ. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாம நான் என் அம்மா மனச கஷ்டப்படுத்துற பாவத்தை செய்யாம நீங்க தடுத்துட்டீங்க. மதுச்சந்திரனின் முகத்தை தன் கைகளில் ஏந்தினாள் மனோகரணி. நீங்க தென்றல் மாதிரி இதமா என் வாழ்க்கையில வந்தீங்க சந்தர். அந்த நிலவோட குளுமையை கொண்ட உங்க காதலால
என் வாழ்க்கையை மலர வச்சீங்க. மனைவியின் கண்கள் பிரதிபலித்த காதலில் பேச்சிழந்தான் மதுச்சந்திரன். என் அம்மாவோட சந்தோஷமான முகத்தை பார்க்க வச்சீங்க. எனக்கு அழகான உறவுகளை கொடுத்தீங்க. என் நட்பை எனக்கு மீட்டு கொடுத்தீங்க. பாலாவும் சாருவும் பிறந்தப்ப அவங்களை என் கையில தூக்கினப்ப சந்தர், அந்த நிமிஷத்தை நான் எப்படி விவரிப்பேன் எனக்கு தெரியல சந்தர். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ தான் சொல்வேன். சொல்லு, ஆனா எப்படி சொல்லணும்னு நான் சொல்லி தந்ததுக்கு அப்புறம். மனோகரணி விழிகளில் தழும்பத் தொடங்கிய நீர் உள் வாங்கியது. எஸ் குரு. சிரித்த மனைவியின் முகம் தொட்டு பாடம் தொடங்கினான் மதுச்சந்திரன். காதல் மழை வலுத்தது. நாட்கள் பல ஓடி மறைந்தன. அன்பாலயம் அவ்வில்லத்தின் அரசியான ராதாவின் பிறந்த நாளை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. ரகசிய கூட்டம் ஒன்றை மரகதமணியின் முன்னிலையில் நடத்தி கொண்டிருந்தனர் இளையவர்கள். பிரம்பு சோஃபாவிலும் சேர்களிலும் அனைவரும் அமர்ந்திருந்தனர். இந்த மனோவும் இனியாவும் எப்ப வருவாங்க? போன் பண்ணி கேளு மதிக்கா. இப்ப வந்துடுவாங்க. நீ போய் சந்திரனை கூப்பிட்டு வா. மனோ வந்துட்டான்னு சொல்லு, ஓடி வருவான். பாவம் மது. என்ன பாவம் பிக் பிரதர்? நாம மூளையை கசக்கிட்டு இருக்கோம், இவன் ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். மெதுவா மது. ஒவ்வொரு தடவையும் நீ கத்திதான் நம்ம பிளான் அம்மாவுக்கு தெரியுது தெரியுமா? அமைதியா பேசி பழக மாட்டியா? குழந்தைய கோவிச்சுக்காதுடா. மரகதமணி பறிந்து கொண்டு வர, பாருங்க எமரால்ட் என்னை எப்படி மிரட்டுதுன்னு. ஐயோ பாவம் பச்சை குழந்தை. நரேன், பாருங்க இவங்கள. கணவனை துணைக்கு அழைத்தாள் மதுஸ்ரீ. நீ இப்படி ஸ்பீக்கர் மாதிரி அலர்னா யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மது. எனக்கு தப்பு மதிக்கா. பவர் உங்களுக்கு தெரியலை? ஆமா மதிக்கா. நேத்து நம்ம வீட்டு வாண்டுகளை பார்க்கல ஒரு அம்மா உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிருந்தாங்க. அத்தனை வானரமும் சொல்லி வச்ச மாதிரி மதுவை பிடிக்கும்னு சொல்லுதுக. தினேஷ். தேங்க்யூ 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 மதுஸ்ரீ. நரேந்திரன் மௌனமாய் மனைவியை ரசித்து கொண்டிருக்க தினேஷின் கேலி சிரிப்பில் தன் பார்வையை விலக்கினான். எப்படி எப்படி மதிக்கா? அதைத்தான் யோசிக்கிற மது. சிம்பிள். குழந்தைகளோட குழந்தையா பழகி அவங்களுக்கு ஃபேவரட் ஆயிட்டேன். வாயிற்படி அருகே தாயை கண்டு அம்மு என அழைத்தபடியே மரகதமணியின் மடியில் இருந்து நழுவிக்கொண்டு ஓடிய மதுபாலாவை தொடர்ந்து சாருபாலாவும் ஓடினாள். மதுபாலாவும் சாருபாலாவும் மரகதமணியை அம்மா என்றும் மனோகரணியை அம்மு என்றும் அழைத்து வருகின்றனர். இனியாவுடன் வந்த மனோகரணியின் கால்களை கட்டி கொண்டன இரு மலர்களும். முழங்காலிட்டு அமர்ந்த தாயின் கன்னத்தில் ஆசையுடன் முத்தமிட்டனர். டிஃபன் சாப்பிட்டீங்களா? அப்பா மிஷேட் செஞ்சு கொத்தாங்க அம்மு. சூப்பரா இருந்திருக்குமே. மேங்கோ மிஷேட் அம்மு. சாரு குட்டிக்கு என்ன? எனக்கு ஆப்பிள் அம்மு. மகளின் குண்டு கன்னத்தை வருடி மனோகரணி முத்தமிட, அம்மு. மதுபாலா தாயின் கன்னத்தை தொட்டு தன் புறம் திருப்ப ஆசையுடன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் மனோகரணி. அம்மு, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லுங்க. டெடி பியர், சாக்லேட். என் செல்லங்களுக்கு ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்க. உள்ள போகலாம் மனோ. இனியா இடையிட மதுபாலாவை மனோகரணி தூக்கி கொள்ள சாருபாலாவை இனியா தூக்கி கொண்டாள். வா மனோ, வா இனியா. மதிவதனி இருவரையும் அமரச் செய்ய, மனோவும் இனியாவும் வந்தாச்சு, கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? சந்திரன் இன்னும் வரல மது. மனோ காரை பார்த்து, சாரி நேரம் பாதி வழிக்கு வந்திருப்பார் பிக் பிரதர். அமைதி அமைதி அமைதி, எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன விஷயம் இனியா? உங்க எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். இனிப்பா? என்ன இனியா? உடனே சொன்னா நல்லா இருக்குமா? கெஸ் பண்ணுங்க. சரி, க்ளூ கொடு. என்னோட இனிப்பான செய்தியோட உருவத்தை பார்க்க நாம 10 மாசம் காத்திருக்கணும். இனியா? உற்சாக கூச்சல் எழுப்ப, நம்ம மதுவுக்கும் சாருவுக்கும் தம்பி வரப்போறான். மனோகரணி தாயின் தோளில் முகம் மறைக்க, அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்த மரகதமணியின் விழிகளில் ஆனந்த கண்ணீர். ஷாப்பிங் பண்றப்ப பொண்ணு டமால்னு மயங்கி விழுந்து என்னை பயமுறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பதான் குழந்தைன்னு தெரிஞ்சது. நம்ம வீட்ல இப்போ டபுள் கொண்டாட்டம். இனியாவின் செய்தியால் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்த இல்லம் அமைதிக்கு திரும்பியது. மனோகரணியின் அருகில் சென்று அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் மதிவதனி. ரொம்ப சந்தோஷம்டா.
அம்மா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு பேரன் வேணும்னு ரொம்ப ஆசை. அம்மா பிறந்த நாளுக்கு விலை மதிப்பில்லாத பரிசு கொடுத்திருக்க மனோ. மதிக்கா, ஐடியா என்ன மதி? நாளைக்கு வரைக்கும் இந்த விஷயம் அம்மாவுக்கும் தெரியக்கூடாது மதிக்கா. அம்மா கேக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லலாம் மதிக்கா. ப்ளீஸ்கா, என் செல்ல மதிக்கா, ப்ளீஸ். சரி சரி, நாளைக்கே சொல்லலாம் மது. அம்மாவுக்கு நாம கொடுக்க போற பர்த்டே கிஃப்ட் குட்டி சந்திரன் வர போறதுதான். தேங்க்ஸ் மதிக்கா. எல்லாரும் கேட்டுக்கங்க மக்களே. நாளைக்கு வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. ரகசிய கூட்டம் 9 மணிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. நாம எல்லாரும் இப்ப ஷாப்பிங் போக போறோம். மதுஸ்ரீயின் அறிவிப்பை தொடர்ந்து அனைவரும் நகரத் தொடங்கினர். புது அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். மனோகரணியை அணைத்து கொண்ட மதுஸ்ரீ, இனிமே நீ பொட்டிக் பக்கமே போக கூடாது. ஏன், நினைக்கவே கூடாது, சொல்லிட்டேன். மனோ, இனி பெட்டை விட்டு இறங்குறதே கஷ்டம் மது. இறங்கினாலும் அப்படியே ஹீரோ மாதிரி அலாக்கா தூக்கி கனவா இல்லை காற்றா? இனியா, சும்மா கிண்டல் பண்ணாத. அச்சச்சோ, இப்படியெல்லாம் ஓடி வரக்கூடாது செல்லம். அம்மா, நாங்க கிளம்புறோம். பாய் பாய் மனோ. மதுஸ்ரீயும் இனியாவும் கை கோர்த்து கொண்டு செல்வதை ரசித்து பார்த்தாள் மனோகரணி. தனக்கு பரிசு வாங்கவே செல்கிறார்கள். அனைவரும் சென்றிருக்க பிள்ளைகள் உள்ளறையில் விளையாடி கொண்டிருந்தனர். தங்கம், இரு கரம் நீட்டி அழைத்தார் மரகதமணி. மகளின் முகத்தை ஆசையுடன் வருடினார். அமைதியாக அவர் மடியில் படுத்து கொண்டாள் மனோகரணி. என் மகளை நான் பூ போல் தாங்குவதற்கு ஆண்டவன் மீண்டும் ஓர் வாய்ப்பை கொடுத்துள்ளான். நன்றி இறைவா. தாயும் கணவனும் நான் கருவுற்றிருந்த போது என்னை எவ்வாறு எல்லாம் பார்த்து கொண்டார்கள். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என உள்ளம் நிகழ்ந்தாள் மனோகரணி. ஹால் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ராதாவும் முகுந்தனும் சில காலமாக அறுசுவைக்கு செல்வதை குறைத்து பேர குழந்தைகளுடன் தங்கள் நேரத்தை செலவிடுகின்றனர். பிள்ளைக உன் பிறந்த நாளுக்குத்தான் ரகசியமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ராதா. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா செய்யட்டும்னு நானும் விட்டுட்டேன். சந்திர மட்டும் தனியா என்ன பண்றான்? அவன் தூங்குவாங்க. சின்ன பையனா இருக்கும்போது ஹோட்டலுக்கு வந்தா உட்காந்துட்டே தூங்குவான். பாவமா இருக்கும். ஆமா, அப்பவே அதை செய்யட்டுமாப்பா இதை செய்யட்டுமாப்பான்னு சுத்தி சுத்தி வருவான். ஹோட்டலே கதின்னு கிடப்பான். ஏதோ இப்பதான் ஒரு நாளாவது ஓய்வெடுக்கிறான். பாவம் புள்ள. வா மனோ என்றார் வீட்டினுள் வந்த மருமகளை கண்டு. என்ன மனோ, கார்ல போகலையா? கார்ல தான் போன மாமா. சோர்வா ஒன்னும் இல்ல அத்தை என சிரித்தவளின் கன்னத்தை தட்டி கொடுத்தார் ராதா. ரூமுக்கு போ, நான் ஜூஸ் அனுப்புறேன். சரிங்க அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை என மனதினுள் கூறியபடி வேகமாக படிகளில் ஏறி தன் அறையை அடைந்தாள் மனோகரணி. மதுச்சந்திரன் வார்ட்ரோப் முன் நின்று ஒவ்வொரு புடவையாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். சார், பார்ட்டிக்கு உடை தேர்வு செய்கிறாரா? ஹலோ ஹீரோ. ஹனி, வந்துட்டியா? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? எதுக்கு இவ்வளவு வேகமா வர ஹனி? மெதுவா மெதுவா, மூச்சு விட்டுட்டு பேசுங்க சந்தர். அருகில் வந்து நின்ற கணவனின் கை பற்றி அழைத்து சென்று சோஃபாவில் அமர்த்தி அருகில் அமர்ந்து கொண்டாள் மனோகரணி. என்னடா? சந்தர் அவன் கை விரல்களோடு தன் விரல்களை பிணைத்து கொண்டு அவன் முகம் பார்த்தாள் மனோகரணி. சொல்லு குட்டி, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அது இல்ல சந்தர். வேற என்ன ஹனி? சந்தர், உன் சந்தர் தான் ஹனி. என்ன விஷயம்னு சொல்லு பேபி. அது இன்னைக்கு ஷாப்பிங் பண்றப்ப எனக்கு மயக்கம் வந்துடுச்சு சந்தர். ஹனி, என்ன சொல்ற? முதல்ல எந்திரி, ஹாஸ்பிட்டலுக்கு போ. அச்சோ, நான் நல்லா இருக்கேன் சந்தர் என்றவள் அவன் கரத்தை எடுத்து தன் வயிற்றில் வைத்தாள். இங்க குட்டி சந்திரன் உதயமாகி இருக்கார். அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம கையில தவழ்வார் என்றவள் தன் கணவனின் கன்னத்தை வருடி தன் அப்பா மாதிரி அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்றாள் கண்களில் கனவோடு. ஹனி, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இனியா ரேடியோ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா சந்தர். அத்தைக்கு மட்டும் நாளைக்கு. நீங்களும் அம்மாவும் என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது சந்தர். எனக்கு நீ வலியில துடிச்சதும் ஐசியூல 4 நாள் இருந்ததும் தான் ஞாபகம் வருது ஹனி. அவசரமாக கணவன் வாயை பொத்தினாள் மனோகரணி. வேண்டாம் சந்தர், மறுப்பா எதுவும் சொல்லிடாதீங்க. எனக்கு என் பையன் வேணும். பையனா? அம்மாவிற்குத்தான் ஆசை என்றால் மனோவிற்குமா?
எனக்கு இந்த உலகத்துக்கு உங்களை மாதிரி ஒரு அற்புதமான மனுஷனை கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு சந்தர். அவன் ரொம்ப நல்லவனா, அன்பானவனா, எல்லாருக்கும் பிடிச்சவனா இருப்பான். என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சந்தர். பேபி, அவள் கன்னத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்து விட்டான் மதுச்சந்திரன். பையன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற ஹனி? என்னோட ரொம்ப நாள் வேண்டுதல், நம்ம வீட்ல எல்லாரோட ரொம்ப நாள் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் சந்தர். நமக்கு பையன்தான் பிறப்பான். சரி, பையனே பிறக்கட்டும். பையன் பேர் என்ன? அர்ஜுனன். எல்லாருக்கும் பிடிச்ச பேராதான் என் பட்டு செலக்ட் பண்ணியிருக்கு. சந்தர், என்ன ஹனி, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா சந்தர்? ஏண்டா? இல்ல, சந்தோஷமா இருந்தா என்னை தூக்கி சுத்துவீங்க, என்ன ஸ்வீட் வேணும்னு கேட்பீங்க, என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்பீங்க. இப்ப நம்புறையா? என மனைவியை தூக்கி சுற்றிய மதுச்சந்திரன் கன்னத்தில் முத்தமிட்டாள் மனோகரணி. நம்புற. சந்தர் பாப்பா ஹாப்பி? அப்ப நீ கஷ்டப்பட்டியேன்னு என்னால சந்தோஷப்பட முடியல ஹனி. ஆனா உன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். உன் மனசுல எந்த ஏக்கமும் இருக்கக்கூடாது. நான் உன்னை பார்த்துக்குவேன். நம்ம அர்ஜுன் நல்லபடியா பிறப்பான். நான் நம்ம அன்பாலயத்தோட சந்தோஷத்தை பல மடங்கு அதிகம் பண்ணுவான். ஜன்னல் வழியே தலை நீட்டிய பவழ மல்லி அவர்களை ஆசிர்வதிப்பது போல தன் பூக்களை உதிர்த்தது. இருள் மெல்ல விலகி பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது. துயிலில் ஆழ்ந்திருந்த மனோகரணி முகம் உறக்கத்திலும் புன்னகை பூசியிருந்தது. பறவைகளின் சத்தத்தில் துயில் கலைந்தாள் மனோகரணி. சந்தர், வழக்கம் போல கணவனை அழைத்து கொண்டே கண் திறந்தாள். காணவில்லையே, எங்கு சென்றான் என எழுந்து அமர்ந்த மனோகரணி படுக்கையில் வைத்திருந்த 2 சிவப்பு ரோஜாக்களை கண்டு முகம் மலர்ந்தாள். இரு உள்ளங்கள் ஒருவருக்காய் ஒருவர் இசைந்து இயற்றும் தவமே காதல். நாம் கண் மூடும் வரை இவன் காதல் சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்போதும் காற்றில் என்னை தேடி காதல் சொல்வான். இங்குதான் எங்காவது இருப்பான். வரட்டும் என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி. மதுச்சந்திரன் அறைக்குள் வரவும் மனோகரணி குளித்துவிட்டு வந்து கண்ணாடி முன் அமரவும் சரியாக இருந்தது. ஹனி, குட் மார்னிங் சந்தர். என்ன ஹனி, எதுக்கு குளிச்ச? ஏன் சந்தர், மறந்துட்டியா? பாலாவும் சாருவும் பிறக்கிற வரைக்கும் நான் தான் உன்னை தலைக்கு குளிக்க வச்சு சிக்கெடுத்து தலை சீவி. போதும் போதும், அதே மாதிரி அர்ஜுன் பிறக்கிற வரைக்கும் நான் தான் செய்வேன். அச்சோ, நீங்களே செய்யுங்க. எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நமக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிக்கலாமா? 50-50. மனோகரணியின் கன்னத்தில் பூத்த ரோஜாக்களை தொட்டு வருடினான் மதுச்சந்திரன். எதுக்கு சந்தர் 2 ரோஸ்? மறந்துட்டனே, அர்ஜுன் குட்டிக்கும் அவன் அம்மாவுக்கும். மனைவியின் முன் முழங்காலிட்டு அவள் வயிற்றில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். அர்ஜுன் குட்டி, அம்மாவை தொந்தரவு பண்ணாம சமர்த்தா இருக்கணும். அப்பா உங்களுக்கு தினமும் ரோஸ் தருவேன். லவ் யூ பேபி. எனக்கு சந்தர். நிமிர்ந்து மனோகரணியின் முகத்தை பார்த்த மதுச்சந்திரன் அவள் விழிகள் பிரதிபலித்த கடல் அளவு காதலை கண்டான். முதல் உன் காதலை எப்ப உணர்ந்த தெரியுமா ஹனி? அன்னைக்கு நான் பயங்கர மூட் அவுட்ல இருந்த. தினேஷ் தோட்டத்துல இருந்து வந்தப்ப நீ என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுத. நான் கனவா நனவான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ன ஹனி. அவன் தோள்களை பற்றி எழுப்பி இறுக அணைத்து கொண்டாள். என்னோட கனவு நினைவு எல்லாமே நீங்க தான் சந்தர். என்னோட உயிரா, உயிரோட உயிர்ப்பா இருக்கிறது நீங்க தான். எனக்கு எல்லாமே நீங்க தான் சந்தர். ஐ லவ் யூ. என்னோட உலகம், உயிர், உணர்வு எல்லாமே நீதான் கண்ணம்மா. நீடித்த பல நிமிட அழைப்பிற்கு பிறகு இயல்பிற்கு மீண்டனர் இருவரும். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட அர்ஜுன் குட்டி வர்றதே சொல்லலாம் சந்தர். ஓகே, உடனே போகலாம். இருங்க, குங்குமம் வச்சுட்டு வரேன். நான் வச்சு விடுறேன் ஹனி. மனைவியின் நெற்றிலும் வகிட்டிலும் குங்குமம் வைத்து அழைத்து சென்றான் மதுச்சந்திரன். அடர்ந்த இலைகள் குளமெங்கும் பாய் விரித்திருக்க ஆங்காங்கு தலை காட்டினாள் தாமரை மகள். கிரானைட் படிகளில் அருகருகே அமர்ந்த மதுச்சந்திரன் மனோகரணி முகம் மலர்ந்து விகசித்தது. எங்களோட சேர்ந்து உங்களை நேசிக்க அர்ஜுன் குட்டி வரப்போறான். மதுச்சந்திரனின் உற்சாகம் புரிந்தது போல அமைதியாக இருந்த குளத்து நீர் சலசலத்தது. அங்க பாருகனி, ஒரு பெரிய தாமரையும் அதை சுற்றி 3 மொட்டுக்களும் இருக்க கண்ட மனோகரணி கணவன் எண்ணம் புரிந்து புன்னகைத்தாள். நடுவுல நம்ம சுத்தியும்
பாலா, சாரு, அர்ஜுன். இந்த பக்கம் பாருங்க சந்தர், இவங்க மது, நரேன், பரத், ஸ்ரீ. அவங்க மதிகா, சத்யா, கண்ணன். இவங்க பெருசா இருக்காங்க. அம்மா, அப்பா, அத்தை. இனி இனியா, தினேஷ், தீபன். அத்தாமரை குளத்தில் பூத்திருந்த தாமரைகளையும் மொட்டுக்களையும் தங்கள் உறவுகளாக உருவகப்படுத்தி மகிழ்ந்தனர் இருவரும். தேங்க்ஸ் சந்தர். தனிமையிலும் வெறுமையிலும் கழிஞ்சிருக்க வேண்டிய என் வாழ்க்கையை அழகான உறவுகளை கொடுத்து இனிமையாக்குனதுக்கு, குளிர் நிலவா என் வாழ்க்கையில வந்ததுக்கு ஐ லவ் யூ சந்தர். தோளில் சாய்ந்த மனைவியை அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். அவளின் வாழ்க்கையை மலர செய்து விட்டதில் தன் காதல் பூரணத்துவம் அடைந்து விட்டதை உணர்ந்த மதுச்சந்திரன் நெஞ்சம் நிறைந்தது. சேற்றில் மலர்ந்த தாமரையான மனோகரிணி விதிவசத்தால் சூழ்ச்சி சுழலில் பலியாகி வேதனையில் தன் நெஞ்சம் வெந்தாள். தாய் மீது கொண்ட அன்பை பற்று கோடாய் கொண்டு கரை சேர்ந்து தவ வாழ்வு வாழ்ந்திட காதல் வைத்து காத்திருந்த மதுச்சந்திரன் அவள் கைப்பிடித்தான். கைப்பிடித்த காதலன் அவள் காயமின்றி காதல் மீட்டி கனவுகள் கூட்டினான். நிலவின் குளுமையை கொண்ட மதுச்சந்திரன் காதலில் மலர்ந்த மனோகரணியின் வாழ்வு இனி என்றும் மலர்ந்தே இருக்கும். அவ்வகன்ற குளத்தில் பூத்து நின்ற அழகு தாமரை மலர்களோடு நாமும் மதுச்சந்திரன் மனோகரணியின் இனிய வாழ்விற்கு ஆசி கூறி விடை பெறுவோம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.